பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். மைசூர் ராஜ்யத்தில் நகர் மாகாணத்தில் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு அனந்தபூர் கோட்டையை கைப்பற்ற தாக்குதல் நடத்தியதாகவும் அது தோல்வியடைந்ததாகவும் கூறினீர்கள். அதன் பிறகும் விவசாயிகள் கிளர்ச்சி தொடர்ந்ததா தாயே? ஆம் மகனே, விவசாயிகள் அந்த சிறு பின்னடைவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. தங்களிடையே ஏற்பட்ட எதிர்ப்பு எனும் நெருப்பை அணைக்க விடாமல் மேலும் எரியச் செய்து கொண்டிருந்தார்கள். விவசாயிகளின் உள்ளங்களை கொதிப்பூட்டும் பேச்சுகளால் பூடி பசவப்பாவின் ஆதரவாளர்கள் அதை செவ்வனே செய்து கொண்டிருந்தார்கள். ஆகஸ்ட் 23ஆம் தேதி நகர் மாகாணத்தின் விவசாயிகள் குத்தகைதாரர்கள் அருகில் உள்ள பகுதிகளின் விவசாயிகளுக்கு ஒரு கடிதத்தை விநியோகித்தார்கள். அதில் மற்ற அனைத்து விவசாயிகளும் ஒரு கூட்டமாக மன்றத்தில் கூடுமாறு அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்புக்கு ஒரே மாதத்தில் பலன் கிடைத்தது. செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னகிரி பகுதியில் விவசாயிகள் தாங்கள் வரிகளை செலுத்தப் போவதில்லை என்று அதிகாரிகளிடம் மறுப்பு தெரிவித்தார்கள். நகர் மாகாணத்தின் மற்ற தாலுகாக்களில் உள்ள விவசாயிகளும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். வரி கொடுக்க மாட்டோம் என்று அந்த பகுதி முற்றிலும் முரண்டு பிடித்தது. டிசம்பர் மாதம் ஹோலேஹொன்னூரில் போராட்டம் செய்தவர்களை கலைக்க ஃபௌஸ்தார் வீர்ராஜ் அர்ஸ் துருப்புக்களை பயன்படுத்தினான். ஆனால் நகர்பகுதியின் கிளர்ச்சி விரிந்தது. சித்ரதுர்கா, பெங்களூர் கோட்டங்களின் விவசாயிகளும் வரி செலுத்த மறுத்து அந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து பெங்களூர் சித்ரதுர்கா பிரிவு திவான் வெங்கட்ராஜ் கிளர்ச்சியாளர்களை சமாதானப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டான். மைசூர் மகாராஜா 1830 டிசம்பரில் சில தாலுகாக்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தான். ஆனால் சன்னராயப்பட்டணத்திலும் இன்னும் சில இடங்களிலும் குத்தகைதாரர்களால் அவமானப்படுத்தப்பட்டான். மைசூர் துருப்புகளுக்கு கிளர்ச்சியாளர்கள் ஒரு பெரும் சண்டையை அனுபவமாக வழங்கினார்கள். நகர் பகுதிகளில் உள்ள கோட்டைகள் சிலவற்றை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் மைசூர் படைகளை அங்கிருந்தெல்லாம் விரட்டி அடித்தார்கள். 1830 டிசம்பரில் அரசு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. எழுச்சியின் சின்னங்களாக இனம் காணப்பட்ட எலும்புகளையும் வேப்ப இலைகளையும் சுமந்து செல்பவர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனே தூக்கில் போட வேண்டும் என்று அந்த உத்தரவு தெரிவித்தது. மறுநாள் பெங்களூர் ஃபௌஸ்தாருக்கு ஓர் உத்தரவு வந்தது. கிளர்ச்சியாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தவும் ஒவ்வொரு தாலுகாவிலும் 1 அல்லது 2 போராட்டக்காரர்களை பிடித்து மக்களிடையே அச்சத்தை பரப்புவதற்காக அவர்களை தூக்கில் போடவும் அறிவுறுத்தப்பட்டது. விளைவு, கிளர்ச்சியாளர்கள் பலர் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். பலருக்கு காது மூக்குகளை துண்டித்து உடல் மோசமாக சிதைக்கப்பட்டு மக்களிடையே வெளிப்படையாக உலவ விட்டார்கள். அவர்களின் நிலையை பார்த்து மற்றவர்களுக்கு பயம் வர வேண்டும் என்று அவ்வாறு செய்தார்கள். கிளர்ச்சியின் தீவிரத்தை குறைக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசிய தேவை என்றான் மைசூர் ராஜா. அதனால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் குத்தகைதாரர்கள் அந்த பிரதேசம் முழுவதும் தூக்கிலிடப்பட்டார்கள். மரண தண்டனைக்கு உத்தரவிடுவதில் தனக்கு தனிப்பட்ட வகையில் விருப்பம் துளியும் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டின் கட்டளைக்கு
தாம் இணங்க வேண்டியிருந்தது என்றான் மைசூர் ராஜா. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.